சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். கரண்ட் பில் எகிரப் போகிறதா? அதாவது வரவிருக்கும் பருவமழை காலங்களில் ஏற்படும் திடீர் மின்தடைகளை உடனுக்குடன் சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் தற்காலிக அடிப்படையில் கூடுதல் பயனாளர்களை நியமிக்க தமிழ்நாடு மின்சாரம் அதிரடி ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து வெளியான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழகத்தில் மின்சார கட்டணத்தை தாமதமின்றி செலுத்தவும் அபராதங்களை தவிர்க்கவும் இபி ஆட்டோ பே என்ற புதிய தானியங்கி நிலையம் பெரடல் வங்கியுடன் இணைந்து தேசிய தானியங்கி தீர்வு மையம் தளம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த புதிய திட்டத்தின் கீழ் வீட்டு உபயோகம், வணிகம் மற்றும் குறைந்த அழுத்த மின் நுகர்வோர் ஒருமுறை பதிவு செய்துவிட்டதால் ஒவ்வொரு முறையும் மதிப்பீட்டு தேதியிலிருந்து 10வது நாளில் அவர்களது வங்கி கணக்கு அல்லது யூபிஐ கணக்கிலிருந்து மின் கட்டணம் தானாகவே அற்று வைக்கப்பட்டு மின்னணு ரசீது வழங்கப்படும். அந்த வகையில் வங்கி கணக்கில் போதிய நிதி இல்லாத பட்சத்தில் நுகர்வோருக்கு மெசேஜ் மற்றும் மெயில் மூலம் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மாற்று வழிகளில் செலுத்த வாய்ப்பளிக்கப்படும். இந்த வசதியை பெற விரும்புவோர் மின்வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpdcl.org பக்கத்திற்கு சென்று தங்களது மின் நுகர்வோர் எண், வங்கி கணக்கு அல்லது யூபிஐ விவரங்கள் மற்றும் அங்கீகாரத்தை சமர்ப்பித்து எளிதாக பதிவு செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் இச்சேவையை ரத்து செய்யும் விருப்பமும் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் நுகர்வோரின் நீண்ட நாள் நிலுவை பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் மின்சார விநியோக நிறுவனத்தின் வருவாயை முறைப்படுத்தி அதிகரிக்கும் நோக்கோடும் இந்த அதிரடி திட்டமானது தற்பொழுது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள இந்த தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படும் திடீர் மின் தடைகள் உடனுக்குடன் சரி செய்யும் பொதுமக்களுக்கு எவ்விதமான இடையூறுமின்றி தடையற்ற மின்சாரம் வழங்குவதை இதர் உறுதி செய்யும் நோக்கில் தற்காலிக அடிப்படையில் கூடுதல் பயனாளர்களை நியமிக்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் சில முக்கிய நிபந்தனைகளுக்கு அதிரடி ஒப்புதல் வழங்கி உள்ளார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை காலங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் பல மணி நேரம் தொடர் மின் தடை ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான அவதிக்குள்ளான சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. இத்தகைய பாதிப்புகள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்துமே தீவிரப்படுத்த மின்வாரியம் தற்போது தீவிரமாக முடிவெடுத்து இந்த முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே சமயம் இந்த புதிய உத்தரவின்படி மாநிலம் முழுவதும் உள்ள மின் பகிர்மான பிரிவுகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மின்வட்ட பணியாளர்களை நியமித்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்க போனால் ஒவ்வொரு மின் பகிர்மான பிரிவிலும் அவசர தேவைகளை கருதி அதிகபட்சமாக 6 பேர் வரை கூடுதல் பயனாளர்களை நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் பருவமழை காலங்களில் வீசும் பலத்த காற்று, மரங்கள் முறிந்து விழுவது, மின்கம்புகள் அறுந்து தொங்குவது மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைவது உள்ளிட்ட அவசர சூழ்நிலைகளில் உடனுக்குடன் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு
மின் விநியோகத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் இந்த தற்காலிக நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த கூடுதல் பயனாளர்கள் நியமனம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சில முக்கிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்க போனால் தற்காலிக நியமிக்கப்படும் பயனாளர்களின் வருகை பதிவு, அவர்களுக்கு ஒதுக்கப்படும் பணியிடங்கள், தினசரி ஊதியம் மற்றும் இதர நிர்வாக விவரங்கள் அனைத்துமே முறையாக பதிவேட்டில் துல்லியமாக கணக்கிடப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு கூடுதல் பணியாளர்களை நியமிப்பதில் மின்வாரியத்தின் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உயர் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையற்ற செலவினர்கள் எதுவும் ஏற்படாத வகையில் மிக கடுமையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து மண்டல மற்றும் வட்ட அலுவலர்களுக்கு மின்வாரியம் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம டெய்லியுமே புதிய புதிய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்பட்டும் இந்த வீடியோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும். அதே சமயம் செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, வேறு என்னென்ன செய்திகள் போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும், என்னென்ன புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்பதை அனைத்துமே நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.